ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே செய்யலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டை வாக்கில். இப்போ இது கூட ஃபஸ்ட்டு 5-6 பல் பூண்டை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க காயும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே ஓரமாக தள்ளி வச்சுட்டு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த காயும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி.